வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் மனித குடும்பம். உலகம் பரந்தது, நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதில் உள்ள பல தேசங்களில் பல பிரிவினராக மக்கள் வாழ்கின்றார்கள். ஆதி காலத்தில் மனித இனம் தோன்றிய போது உலகெங்கும் ஒரே சமயத்தில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் மனிதர் தோன்றியிருப்பார் என்று எண்ண முடியாது. ஜீவ இன பரிணாமத்தில் ஏற்படுகின்ற ஒரு புதிய தோற்றம் சந்தர்ப்பவசமாகத்தான் ஏற்பட முடியும். அதனால் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஜோடிதான் மனித இனத்தின் மூதாதையர்களாக தோன்றியிருக்க வேண்டும். அவர்கள் மூலம் கிளைத்த பெருங்கூட்டமே கோடிக்கணக்கான மக்களை கொண்ட இன்றைய உலக சமுதாயமாக வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தண்ணீர் வசதிக்காக காடுகளின் ஊடே இயற்கையாக ஓடிக்கொண்டிருந்த ஆற்றோரத்தில்தான் ஆதிகால மனித கூட்டம் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த ஒரே கூட்டம் ஆற்று வெள்ளத்தால் சிதறடிக்கப்பட்டு வெகு தூரத்திற்கு அப்பால் கொண்டு போடப்பட்டிருக்க வேண்டும். ஒரே குடும்பம் அவங்களுக்கு தெரியாமலே பல தேசங்களுக்கும் தண்ணீரால் கொண்டு போகப்பட்டு பிரிவுபட்டு ஆங்காங்கே வாழ நேர்ந்தது. இந்த மாதிரி ஒரே மனித குடும்பம் தான் இன்னைக்கு தேசம், மொழி, ஜாதி, இனம், மதம், பொருள் பற்று இவற்றால் எத்தனை விதமான பேதங்களில் மயங்கி பல தொல்லைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இனியாகிலும் மனித குடும்பம் ஒன்றுபடுமா என்பதே சிந்தனையாளர் உள்ளத்தில் எழுகின்ற கேள்வி. இப்படி ஒரு கேள்விய சுவாமிஜி நம்ம கிட்ட எழுப்பி கொண்டு ஏன் முடியாதுன்னு ஒரு பதில் கேள்வியைய நான் எழுப்புகிறேன் என்று சொல்றாங்க சுவாமிஜி. விஞ்ஞானத்தின் மூலம் இயற்கை அமைப்பையும் மனித இன வரலாற்றையும் மனித இனத்தில் பெரும்பாலோர் அறிந்து கொண்டால் எல்லா விதமான கற்பனைகளையும் கடந்து மனிதனை மனிதனாக மதிக்கின்ற உயர்ந்த பண்பு மனித இனத்தில் உண்டாகிவிடும். அருமை. இந்த மனித இனத்தில் மனிதனை மனிதனாகவே மதிக்கின்ற உயர்ந்த பண்பு மனிதன்கிட்ட உண்டாகிறது அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். என்னைக்கு மனிதன் மனிதனை மனிதனாக மதிக்கிறானோ அன்னைக்கே பணத்தையும் பாசத்தையும் ஒழித்து விடுவான். பணத்தையும் பாசத்தையும் ஒழிச்சிட்டா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அது எப்படி ஒழியும்? மேலும் சிந்திப்போம். பணத்தையும் பாசத்தையும் ஒழித்து தான் தனது என்ற குறுகிய நோக்கமற்று உலகம் முழுவதும் உள்ள மனித குடும்பம் ஒரே ஆட்சியின் கீழ் சமத்துவமாக சமாதானமாக வாழ முடியும். சுவாமிஜி என்ன சொல்றாங்க? ஓருலக கூட்டாட்சி வரும்போதுதான் மனிதர்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்ந்து ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு ஒத்தும் உதவியும் வாழ்ந்து அன்பும் கருணையுமாக இறைவனாகவே எல்லா மனிதர்களும் காட்சியளிப்பார்கள். சக மனிதர்களை பார்த்து அவங்க இறைவனோட அம்சம்னு உணரக்கூடிய அளவுக்கு அன்பு ஊற்று கருணை ஊற்று அவங்க உள்ளத்தில் பெருகும். அதனால ஓருலக கூட்டாட்சி வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த பதிவுல நாம ஆழமா பதிய விடக்கூடிய ஒரு சிந்தனை. நிச்சயம் அந்த நாளும் வரும். 50 ஆண்டுகள் உலக சமாதான திட்டத்தை பத்தி முதல்ல பேசுவாங்க. அதன் பிறகு 100 ஆண்டுகளுக்குள் உலக சமாதானம் வந்துவிடும் என்று அருள் தந்தை சொல்லியிருக்காங்க. அதனால உலக சமாதானத்தை எல்லாரும் நாம சீக்கிரம் வரணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை ஆழமா சிந்திச்சு வான்காந்தத்துல அழுத்தமான நினைவலைகளை பரப்புவோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.
நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசியினாலும் உடல் நலம் நீடாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த ஒளிப்பதிவு செய்யும் பொழுது லேசாக பேக்ரவுண்டு சத்தம் கேட்டிருக்கோம். அது ஏன்னா மழை பெய்யும் போது இது பதிவு செய்திருந்தேன். அதை தவிர்க்க முடியல. அது இயற்கையாக எழுந்த சத்தம்தான். சொட்டு சொட்டுன்னு மழை தண்ணீர் விழுந்த சத்தம்தான். அதனால் அன்பர்கள் பொறுத்து கொள்ள வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.